எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மருந்து அரிசயம் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று பிரதோஷம், சிறப்பான நாள் 30/3/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை, கிழக்கு நோக்கி உங்களோட பயணம் இருக்கு. முக்கியமான காரியம் புதிய விஷயமாக இருந்தால் 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் தடங்கள் வராது. இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் மதியம் 3:47 வரை மகம், பின்பு பூரம். சூலம் நாமயோகம் மாலை 5:32 வரை, பின்பு கண்டம் நாமயோகம். கரணம் கவளவு கர்ணம். சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் மதியம் 3:47 வரை, பின்பு திருவோணம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த பங்குனி மாசத்துல விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் தான் பார்க்குறோம். நேத்திக்கு பார்த்தோம், அதோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்குறோம். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். 6ஆம் அதிபதியே செவ்வாய் தான். அவரு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க ராகு சாரத்துல. அதனால வேலையில ஒரு டென்ஷன், பதட்டம் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே இருக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 7ஆம் இடமான கணவன் மனைவி பத்தி எப்படி இருக்கும். இதுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறாரு. 4-5 கூடிய சாரத்துல பயணம் செய்யறாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, ஒற்றுமை, பரஸ்பரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவானோட பார்வை 7ஆம் இடத்துல விழுதுல. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு தலைவலி, டென்ஷன்கிற மாதிரி அமைப்புகள் உண்டு. அவங்களோட பேச்சே மிரட்டுற இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானோட பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப பேச்சுல கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். இப்ப கணவன் விருச்சிக ராசியா இருந்தா மனைவிக்கு அப்படி வரும். மனைவி விருச்சிக ராசியா இருந்தா உங்க கணவருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. அவங்க பேசுறதான் சரின்னு பேசுவாங்க. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுதுன்னு நினைக்க மாட்டாங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பேசுவாங்க. நீதி, நியாயம் அதை பத்திலாம் கொஞ்சம் பேசுறது வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி பலருடைய நட்பை நாடுவார். ஏன்னா 7ஆம் அதிபதி 11ங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால அது பலருடைய நட்பு நாடுவார்கள். யார்கிட்ட பழகினாலும் லாப நோக்கத்தை பார்த்து தான் பழகக்கூடிய நபராக இருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப திருமணம் உண்டா? விருச்சிக ராசியில உண்டுனா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். காதலிச்சுட்டு இருக்கவங்க திருமணத்துல போய் முடியும். ஓகேங்களா. ஒரு சில பேர் வீட்டுல பாக்குறாங்க பேரண்ட்ஸ்னா, நீங்க என்ன கேஸ்டா இருந்தாலும் அதோட உட்பிரிவுல பாத்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் இடம்ங்கிறது தந்தைங்கிறது சந்திரன் வீடு. அவர் 3ஆம் இடத்துல சுயசாரமான திருவோண நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார். ஓகேங்களா. அப்ப உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். சொந்த முயற்சியில சுயமாக தான் வாழ்க்கையில முன்னேறுவார்கள். ஓகேங்களா. பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் உங்களோட தந்தைக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்தது 10ஆம் இடம்ங்கிறது தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். 10ல கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப தொழில தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் இன்னும் 1 வருஷத்துக்கு.
மாமியாருக்கும் ஆன்மீக நாட்டம், விரக்தி எண்ணங்கள், பற்றற்ற வாழ்க்கை நிலையில தான் மாமியார் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறனால. அதே மாதிரி அதன் அதிபதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியனானது மீனத்துல இருக்கிறாங்க. தன் இடத்துக்கு மறைஞ்சிட்டாங்க. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை, சிக்கல்கள் சந்திக்க வரும். தொழிலையும் தடை ஏற்படும். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் பகை வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியில பிறந்தவங்க. விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட மூத்த உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது 11ஆம் இடங்கிறது மருமகன் அல்லது மருமகள். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கோபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சின்ன சின்ன கோபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வம்பு சண்டைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? கொஞ்சம் அதை கவனமாக இருக்க வேண்டும். தோல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது புதன். அவரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது. தன் ஸ்தானத்துக்கு மறைஞ்சிட்டாங்க. அதனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பு வந்து கிடைக்கும். தன் நடவடிக்கையால் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவங்க தன்னோட ஆரோக்கியத்துல கவனம் அதிகம் செலுத்த வேண்டும். சும்மா வேலை வேலைங்கிற எண்ணத்திலே கொஞ்சம் அதிகமாக இருப்பார்கள். புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? இது 11ஆம் இடத்துக்கு உண்டானது. பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைச்சாலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். 2ஆம் அதிபதி சுக்கிரனானது உச்ச நிலையை அடைகிறாங்க. ஆனால் நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து உண்டு. புதுசா பார்க்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு உண்டான பங்குனி மாத பலன் வந்து பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க. 100 நாள்ல நிச்சயமா நடக்கும். திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, இடம் மாற்றம் வேண்டுமா, இடம் வாங்க வேண்டுமா, கொடுத்த பணம் மீண்டும் வர வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, இது மாதிரி A to Z மனிதர்களாக பிறந்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைச்சிட்டு எழுதுங்க. தனைக்கும் ஒரே கோரிக்கை தான். இப்போ உங்க பையனுக்கு திருமணம் நடக்கணும்னா என்னோட பையன் பேரை சொல்லி திருமணம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஓகேங்களா? பாசிட்டிவா சொல்லணும். 100 நாள் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு வரணும். கண்டிப்பா 100 நாள்ல வரன் முடிந்து விடும். அவர் தாலி கட்டின பிறகு அதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது வரைக்கும் ஏன்னா கர்மானால தான் வந்து திருமணம், குழந்தை பையன் எல்லாம் தடைப்படும். அப்போ அதன் செயல் நடந்து முடிகிற வரைக்கும் அதோட தாக்கம் வந்து இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தால் எழுதலாம். வெவ்வேறாக இருந்தால் லக்னத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. லக்னம் தெரியலன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் அனுப்புங்க. உங்கள் லக்னத்தை வந்து துல்லியமாக நம்ம எடுத்து சொல்லிடலாம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 52. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 64. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. இதெல்லாம் காமனான பலன் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.